Chennai ISKCON, let's welcome her by chanting Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. Hare Krishna. Thank you for giving me this opportunity to speak something. கொஞ்சம் voice ரொம்ப ஸ்லோவா இருக்குமா? Veena. Thank you for giving me this opportunity. I thank the channel to help me in doing this preaching progress. So please bless me so that I could speak something to please Guru and Bhanu. நான் சென்னை இஸ்கானுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தையும் வேண்டுகிறேன். நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today, the topic is the results and glories of Jnana destroys sins. இன்றைய தலைப்பு ஞானத்தின் விளைவுகள் மற்றும் பெருமைகள் அவற்றினால் எவ்வாறு பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். The chapter is from Karma Yoga, that is the chapter 4, and the sloka number is 36. இன்றைய அத்தியாயம் 4, தலைப்பு உன்னத அறிவு. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 36. So last chapter was Karma Yoga and this was Jnana Yoga. So Jnana Yoga means transcendental knowledge. Transcendental knowledge is the spiritual knowledge of the soul, of God and their relationship, and both of them is very purifying and liberating. முன்றைய அத்தியாயம் கர்மயோகத்தை பற்றியது. இந்த அத்தியாயம் உன்னத அறிவை பற்றியது. உன்னத அறிவு என்றால் என்ன என்றால் அது பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறை, பகவான் யார், நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது, அதை பற்றியது. Such knowledge is the fruit of selfless devotional service, that is the Karma Yoga. இப்படி நாம் உன்னத அறிவு தெரிந்தவுடன் நாம் சுயநலம் இல்லாத பகவானுக்கான சேவையை செய்ய வேண்டும். அதுதான் உன்னத அறிவு என்பது. So selfless devotion means without expecting any results or without any motivation, just to please Krishna. எந்தவித நோக்கமும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். So the results and the glories of Jnana destroys sins. So நாம் இவ்வாறு சேவை செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. So which Jnana, which knowledge? எந்த ஞானம்? So the proper knowledge or understanding of one's constitutional position in relation to Krishna. So உண்மையான உன்னத அறிவு என்பது நம்மளுடைய ஸ்வரூப நிலை, நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு முறையை புரிந்து கொள்வது. So what is our constitutional position of all the jivas? நம்மளுடைய ஸ்வரூப நிலை என்ன? ஜீவாத்மா என்பவர் யார்? Jivere swarupe krishnere nityadas. The swarupa of a jiva is the eternal servant of Krishna. ஜீவேர சுரூபோஹோய் கிருஷ்ணேர நித்யதாசா. ஜீவாத்மாவினுடைய இயற்கை நிலை என்பது பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. So when one understands his constitutional position in relationship to Krishna, the knowledge destroys his sins. ஒருவர் இந்த ஸ்வரூப நிலையை தெரிந்து கொண்டால் இந்த ஞானமானது அவர்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறது. So to lift one from the struggle of existence which goes on the ocean of nescience. So இந்த அறியாமை என்ற கடலில் நாம் அறியாமையினால் தத்தளித்துக் கொள்கிறோம். இந்த ஞானம் கிடைத்தால் இந்த அறியாமையிலிருந்து நாம் விடுபடலாம். So we are all struggling in the ocean of nescience means ignorance.
சோ நாம் எல்லாம் இந்த அறியாமை என்னும் கடலில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். That means that we are this body, we are the doers, we are the proprietor, and we are the enjoyers. நாம் எந்த நினைவில் இருக்கிறோம் என்றால், நான் இந்த உடல், நான் தான் செய்பவன், நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் கட்டுப்படுத்துபவன் என்ற மனநிலையில் இருக்கிறோம். But once we get this knowledge that we are not this body, but the pure soul, which is the part and parcel of Krishna, then we have to serve Krishna because we are his eternal servants. Then we can come out of this struggle of existence. ஆனால் நமக்கு இந்த உன்னத அறிவான நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மீக ஆத்மா, நான் பகவான் கிருஷ்ணரின் நிரந்தர சேவகன் என்பதை நாம் புரிந்து கொண்டால், நாம் அடுத்தது நாம் பகவான் கிருஷ்ணருக்கு நித்தியமான சேவை செய்ய வேண்டும். So who will give us this knowledge? That is Guru, Sadhu and Shastras. இந்த ஞானத்தை நமக்கு யார் கொடுப்பார்கள்? ஹரி, குரு, வைஷ்ணவா, பகவான் கிருஷ்ணர், குரு மகராஜ், சாதுக்கள். So when we come in contact or meet a pure devotee who explains about our constitutional position, then we are the eternal and not this temporary body. ஒரு தூய பக்தருடன் சத்சங்கம் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த பக்தரிடமிருந்து நாம் இந்த உடலல்ல ஆத்மா என்ற ஞானத்தை நாம் பெறுகிறோம். So then we will be saved from this illusion of Maya. அப்பொழுதுதான் நாம் இந்த மாயை என்ற அந்த மாயையிலிருந்து விடுபடுவோம். So this sloka says the most sinful of the sinners can cross over the ocean of miseries with the help of boat of knowledge of Krishna. இந்த ஸ்லோகத்தில் மிகவும் பாவிகளில் பெரும் பாவியாக கருதப்பட்டாலும் அவர்கள் கிருஷ்ணரை தெரிந்து கொண்டால் இந்த அறியாமையிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So let us chant this sloka. Apichetasya papebhyo sarvebhyo papakritamaha sarva jnana palaiveva vrijinam santarashyasi. Translation by His Divine Grace S. Bhaktivedanta Srila Prabhupada. Even if you are considered to be the most sinful of the sinners, when you are situated in the boat of knowledge, that is the transcendental knowledge, you will be able to cross over the ocean of miseries. இந்த 36வது ஸ்லோகத்திற்கான மொழிபெயர்ப்பு, பாவிகள் எல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உன்னதமான ஞானம் எனும் படகில் நீ நிலை பெற்று விட்டால் உன்னால் துன்பக்கடலை கடந்து விட முடியும். So the proper understanding of one's constitutional position in relation to Krishna is so nice that it can once lift one from the struggle of existence which goes on in the ocean of miseries. So நாம் கிருஷ்ணருடனான நம்முடைய ஸ்வரூப நிலையை தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஏனெனில் அறியாமை கடலில் நடக்கும் வாழ்க்கை போராட்டத்திலிருந்து இது ஒருவனை உடனடியாக உயர்த்தி விடுகிறது. So this material world is sometimes regarded as the ocean of miseries and sometimes as a blazing forest. இந்த ஜட உலகமானது சில சமயம் அறியாமை கடலுக்கும் சில சமயம் காட்டு தீயுக்கும் உவமைக்கப்படுகின்றது. In the ocean, however, expert swimmer may be able to struggle for existence even is very severe. எவ்வளவுதான் நன்றாக நீச்சல் அறிந்தவனாய் இருந்தாலும் கடலில் அவனது போராட்டம் மிகவும் கடினமானது. So if someone comes forward and lifts the struggling swimmer from the ocean, and he is a great savior. தத்தளிக்கும் மனிதனை கடலிலிருந்து காக்க யாரேனும் முன்வந்தால் அவனே மிக சிறந்த காப்போன் ஆவான். So the perfect knowledge received from the Supreme Personality of Godhead is the path of liberation. பரம புருஷ பகவானிடமிருந்து பெறப்படும் பக்குவமான ஞானமே முக்திக்கான வழி. So the boat of Krishna consciousness is very simple, but at the same time the most sublime. கிருஷ்ண உணர்வு என்னும் படகு மிக எளியதும் மிகச் சிறந்ததும் ஆகும். So in the sloka they are telling, so anybody, whoever is a great sinner also can get the mercy of Krishna. So how is that he can get the mercy of Krishna? இந்த ஸ்லோகத்தில் எவ்வளவுதான் நாம் மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் நமக்கு கிருஷ்ணரினுடைய கருணை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த கருணை கிடைக்கும்? So we have to receive this knowledge, we have to purify ourselves. So when we are a sinner, how can we be pure? So நாம் இந்த ஞானத்தை பெறுவதற்கு நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பாவியாக இருக்கும் பொழுது எப்படி ஞானத்தை பெற முடியும்? So to purify oneself, we have to come in contact with the pure devotee of Krishna who can help us to get this knowledge. நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமெனில் நாம் கிருஷ்ணரினுடைய தூய பக்தர்களினுடைய சத்சங்கத்திற்கு வந்தால் நாம் ஞானத்தை பெற்று நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம்.
So the process of purification starts with Shravanam, the first process of bhakti. இந்த தூய்மைப்படுத்தும் முறையினுடைய முதல் படி ஸ்ரவணம், பகவானை பற்றி கேட்பது. So the pure devotee will ask somebody to chant the holy name, and which will cleanse the heart and control the senses to realize the soul as part and parcel of Krishna. தூய பக்தர் நம்மை முதலில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்வார். அதனை நாம் ஜபிக்க ஜபிக்க நம்மளுடைய இருதயம் தூய்மையாகி நாம் பகவானின் அங்கம் என்ற உண்மை நமக்கு புலப்படும். So the purification process starts by chanting the holy names, the Hare Krishna Mahamantra. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. இந்த தூய்மைப்படுத்தும் முறையானது நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்பதிலிருந்து ஆரம்பமாகிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. So the Chaitanya Mahaprabhu has given us this mantra for cleaning of the mind, the senses and the soul. சைதன்ய மகாபிரபு அவர்கள் நம்மளுடைய மனதையும் உடலையும் ஆத்மாவையும் தூய்மைப்படுத்துவதற்காக இந்த மகாமந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். So to clean the body, we always take bath daily. But how to clean our mind and our senses? நம்மளுடைய உடல் தூய்மைக்கு நாம் தினசரி குளித்து நம் உடலை தூய்மை செய்து கொள்கிறோம். அதே மாதிரி நம் மனதையும் ஆத்மாவையும் தூய்மைப்படுத்துவது எப்படி? So in the first sloka of Sister Shram, Chaitanya Mahaprabhu says, Cheto Darpana Marjanam, means we have to clean our heart by chanting Hare Krishna Mahamantra. சிக்ஷாஷ்டகத்தின் முதல் ஸ்லோகத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் நாம் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். So who gives us this mantra? He should be a pure devotee of the Lord. யார் அந்த மந்திரத்தை நமக்கு கொடுப்பார்கள்? நமக்கு மந்திரம் கொடுப்பவர்கள் பகவானின் தூய பக்தராக இருக்க வேண்டும். So when we come in contact with a pure devotee, we also become pure, because the pure devotee is always in constant contact with the absolute truth, that is Krishna. நாம் தூய பக்தர்களினுடைய சத்சங்கத்தில் வரும் பொழுது நாமும் தூய்மை அடைகிறோம். ஏனென்றால் தூய பக்தர் எப்பொழுதுமே பகவான் கிருஷ்ணருடன் தொடர்பு கொண்டிருப்பார். Krishna is the supreme personality of Godhead, so he is always pure and purna. பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், எப்பயுமே அவர்தான் தூய்மையானவர். அவருடன் நாம் சேரும் பொழுது நாமும் தூய்மை அடைவோம். So it is explained in Chaitanya Charitamrita Madhya Leela 19:151. Brahmanda Brahmita Kona Bhagyavana Jiva Guru Krishna Prasade Paya Bhakti Latha Bija. That the சொல்றீங்களா Mathaji? இல்ல ஸ்லோகம் I am not saying, you just tell me that. According to the karma, all living entities are wandering throughout the entire universe. That is Brahmanda Brahmita Kona Bhagyavan. So all living entities are just roaming about without any purpose of life throughout this world. சைதன்ய சரிதாமிரதத்தில் 19வது அத்தியாயத்தில் 19வது அத்தியாயத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா உயிர்வாழிகளும் இந்த பிரம்மாண்டத்தில் எந்தவித நோக்கமும் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. But then he says that Jivan is Bhagyavan when he comes in contact with Guru and Krishna. ஒரு ஜீவாத்மாவானவர் மிகவும் பாக்கியசாலி. அவர் குருவுடனும் கிருஷ்ணருடனும் தொடர்பு அவருக்கு ஏற்படும் பொழுது, so by the mercy of the spiritual master and mercy of Krishna, who sows the seed of bhakti in his heart, குருவின் கருணையினாலும் கிருஷ்ணரின் கருணையினாலும் அந்த பக்தரின் இதயத்தில் பக்தி என்னும் விதை விதைக்கப்படுகிறது. So he is called Bhagyavan. So we all think we have lot of money, lot of prosperity, big house, big property, big work, job, ranking, all that is Bhagyavan. But to get a guru who can sow the seed of bhakti in our heart, then only we will become Bhagyavan. இங்கே பாக்யவான் என்றால் என்ன என்றால், யாருக்கு குருவின் கருணை கிருஷ்ணரின் கருணை கிடைத்து அவருடைய மனதில் விதை விதிக்கப்படுகிறதோ பக்தி என்னும் விதை, அவர்தான் பாக்யவான். ஒருவருக்கு வீடு, செல்வம், மனைவி, மக்கள், தொழில், உயர்ந்த பதவி இதெல்லாம் இருப்பவர்கள் பாக்யவன்களாக கருதப்பட மாட்டார்கள். Why is he called Bhagyavan? Because with the help of Krishna and Guru we can go back to Krishna Loka. ஏன் அவர் பாக்யவான் என்று அழைக்கப்படுகிறார் எனில், அவர் குருவினுடைய கருணையினாலும் கிருஷ்ணரினுடைய கருணையினாலும் அவர் கோலோக விருந்தாவனம் செல்ல முடியும். Otherwise he has to go on taking birth death cycle in this miserable world. இல்லை என்றில் இந்த
பௌதீக துன்பங்கள் நிறைந்த இந்த ஜட உலகத்தில் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் அவர் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். So this is a very beautiful sloka saying that it is not that most sinful of the sinners cannot approach the master, the spiritual master for deliverance. So நாம் மிகவும் பெரிய பாவியாக இருந்தால் கூட நம்முடைய ஆன்மீக குருவானவர் நம்மளை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க செயல்படுவார் என்று. So anybody can approach a master, spiritual master for deliverance, but we should give these 3 gifts to the master. யார் வேண்டுமானாலும் ஆன்மீக குருவை அணுகலாம், ஆனால் what did you say last line? 3 gifts. So அவருக்கு 3 வெகுமதிகள் இருக்க வேண்டும். So a sinner can be purified if he gives 3 gifts, that is pranipat, pariprashnena and seva. ஒரு பாவியானவர் விடுவிக்கப்படுவார், அதற்கு 3 முக்கியமான விஷயங்கள் அவசியம். அது என்னவெனில் பிரணிபாதேன ஆன்மீக குருவை அணுக வேண்டும், பரிப்பிரஷ்னேன அடக்கமான கேள்விகளை கேட்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும். So in this process anybody can be delivered. இந்த முறையில் யார் வேண்டுமானாலும் முக்தி அடையலாம். So pranipat means to go and approach a spiritual master. பிரணிபாதேனே என்பது ஆன்மீக குருவை அணுக வேண்டும். And pariprashnena means to go and inquire about the Lord from the spiritual master. பரிப்பிரஷ்னேன என்றால் ஆன்மீக குருவை அணுகி அவர்கிட்ட அடக்கமாக பகவானை பற்றி கேள்விகளை கேட்க வேண்டும். He should only ask questions about how he can go back to Krishna and not about material things. எப்படி கிருஷ்ணரினுடைய பூலோக விருந்தாவனத்திற்கு திரும்பி செல்வது என்பதை பற்றி மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். இந்த ஜட வாழ்க்கையில் எப்படி வாழ்வது என்பதை கேட்க கூடாது. And how to do it, that is through the seva. இதனை எப்படி செய்ய வேண்டும் என்றால் குருவுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். So for example, I will give you the example of Mrigari, who was a very big sinner. So நான் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன். மிருகாரி என்பவர் மிகப்பெரிய பாவி. Mrigari was a hunter, and he was a hunter who was looking after his family by hunting. மிருகாரி ஒரு வேட்டைக்காரர். அவர் அந்த வேட்டையாடி அதில் சம்பாதிப்பதை வைத்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். So Mrigari was hunting the animals, but he was not killing them immediately. He used to shoot an arrow and leave them to suffer for some time and then die. மிருகாரி ஒரு விலங்கை வேட்டையாடும் பொழுது அவர் அந்த விலங்கை முழுமையாக கொல்ல மாட்டார், பாதி கொன்று அந்த மிருகம் துடிதுடித்து இறக்கும்படி செய்வார். So Naradji one day was traveling through the forest and he saw this sight. ஒரு சமயம் நாரத முனி அந்த காட்டு வழியாக போகும் பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்தார். So he felt very bad for the innocent animals and he was thinking, who is doing this bad sin, like not killing them immediately also and making them suffer. அப்பொழுது அவர் அதை பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட பாவச் செயலை உடனடியாக அந்த மிருகத்தை கொல்லாமல் இந்த அப்பாவியான மிருகங்களை இப்படி பாதி கொன்று துடிதுடிக்க வைப்பது யார் என்று அவர் சிந்தித்தார். So on the way he saw Mrigari and he asked him, what are you doing? So Mrigari said, I am a hunter, so I have to hunt and take care of my family. அப்பொழுது மிருகாரியை பார்த்தார். மிருகாரியிடம் கேட்டார், நீ என்ன செய்கிறாய் என்று. அதற்கு மிருகாரி சொன்ன பதில், நான் ஒரு வேட்டைக்காரன், நான் வேட்டையாடி என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். So Narad Muni said, okay, it is okay to take care of your family, but how can you do such a great sin like making the animals suffer like this? நீ செய்வது சரிதான், ஆனால் நீ மிகப்பெரிய பாவம் செய்கிறாய். ஏன் இப்படி மிருகங்களை பாதி கொன்று அவற்றை துடிதிருக்க வைக்கிறாய் என்று கேட்டார். Then he said, this is my job, I have to take care of my family. இதுதான் என்னுடைய வேலை, என் குடும்பத்தை பாதுகாக்க நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். So Naradji said, okay, but after this you don't know how much of sins you will incur. இதன் பிறகு நீ எவ்வளவு பாவத்தை செய்கிறாய் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார். So Mrigari was so ignorant, like that's what we say, we all are in the ignorance of Maya, the illusion of Maya, that he did not even know what he was doing was a sin. மிருகாரி மாயையின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதால் அவர் செய்வது பாவம் என்பது கூட மிருகாரிக்கு தெரியாமல் அறியாமையில் இருந்தார். Nowadays in Kali Yuga, everybody is almost all of them men are like that.
who don't even know whether what is right, what is wrong. So they are worse than Mrigari now. மிருகாரியை விட மோசமானவர்கள் தான் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று அறியாமையில் அவர்கள் இருக்கிறார்கள். Then Narad Muni said, okay, you go and ask your family people whether they will partake half of your sins. சரி, நீ உன் குடும்பத்து உறுப்பினர்களிடம் சென்று நீ செய்யக்கூடிய பாவத்தில் பாதி பாவத்தின் விளைவுகளை அவர்கள் ஏற்பார்களா என்று கேள் என்று சொன்னார். Then he went to his wife and children and asked them, he said, I am taking care of you, so I have to do this sinful work. Will you take half of my sins? அப்பொழுது தன் மனைவியிடம் அவர் கேட்டார், நான் உங்களுக்காக இந்த பாவச் செயலை செய்கிறேன், இந்த பாவச் செயலில் பாதி விளைவுகளை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று மனைவியிடம் கேட்டார். So his wife said, no, how can we take half of your sin? It is your duty for you to look after us. So we cannot take half of your sin. மனைவி சொன்னால், நான் உங்களுடைய பாவத்தில் பாதியை ஏற்க முடியாது, ஏனெனில் அது உங்களுடைய கடமை, நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும், அதுதான் உங்கள் கடமை என்று சொன்னாள். Now Mrigari was confused. Then he went back to Narad Muni and asked, what should I do now? மிருகாரிக்கு மிகவும் குழப்பம் ஏற்பட்டது. அவர் திரும்பி நாரத முனிவரிடம் சென்று, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். Then Narad Muni said, give up this occupation which is so sinful and go and sit in front of Tulasi and you start chanting the Hare Krishna Mahamantra or the names of Krishna. Then நாரத முனிவர் மிருகாரியிடம் சொன்னார், நீ இந்த பாவச் செயலை விட்டுவிடு, துளசி செடியின் முன் சென்று அமர்ந்து நீ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய் அல்லது கிருஷ்ணரின் நாமங்களை நீ ஜபம் செய் என்று சொன்னார். So then he said, then who will take care of my family? மிருகாரி அதற்கு கேட்டார், என்னுடைய குடும்பத்தை யார் பராமரிப்பார்கள் என்று கேட்டார். So he said, Krishna is the whole controller and maintainer of the whole universe. So he will take care of everything. Just surrender unto him. அதற்கு நாரத முனி பதில் சொன்னார், பகவான் கிருஷ்ணர் தான் இந்த மொத்த உலகத்தையும் பராமரிப்பவர், பாதுகாப்பவர், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். Then Mrigari listened to Narad Muni and he went and started doing his devotional service. மிருகாரி நாரத முனிவரின் அறிவுரையின்படி அவர் சொற்படி போய் துளசி செடி முன் உட்கார்ந்து ஜபம் செய்ய ஆரம்பித்து விட்டார். So when he started chanting, everybody in the village started seeing that there was such a big change in Mrigari. So இப்படி அவர் ஜபம் செய்யும் பொழுது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மிருகாரியை பார்த்துவிட்டு எப்படி இந்த மிகப்பெரிய மாற்றம் மிருகாரியிடம் ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்தார்கள். Then they all were thinking, now we should help Mrigari. So they started bringing him fruits, vegetables, and they started looking after the family as their family also. உடனே கிராமத்து மக்கள் மிருகாரிக்காக பழங்கள், காய்கறிகள் மற்றும் மிருகாரியின் குடும்பத்தை கூட அவர்கள் பாதுகாக்க ஆரம்பித்து விட்டார்கள். So this is the mercy of Guru and Krishna. இதுதான் குரு மற்றும் கிருஷ்ணரினுடைய கருணை என்பது. So whenever we surrender to Krishna, if we also have done lot of sins when we are young. So even I was having almost consuming meat for when I was still 15 years, but I was scared like how the sin will overcome. Then one of the Mathaji said, once you surrender to Krishna, he will take care of everything. So இப்படித்தான் நாம் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் பகவான் கிருஷ்ணர் நம்மை பார்த்துக் கொள்வார், பாதுகாப்பார். நான் கூட 15 வயது வரை மாமிசம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுபடுவேன் என்று நினைத்த பொழுது ஒரு மாதாஜி என்னிடம் சொன்னார்கள், நீங்க கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் உங்களுடைய பாவங்கள் விலகிவிடும் என்று சொன்னார்கள். So this is another example. So Naradaji delivers Ratnakar, who was Valmiki. நாரத முனிவரானவர் ரத்னாகர். ரத்னாகர் என்பவர் யார்? அவர்தான் வால்மீகி. அவருக்கு கூட முக்தி கொடுத்தார். So Valmiki was a dacoit. He was in the forest looting everybody. வால்மீகி என்பவர் ஒரு கொள்ளைக்காரர். அவர் காட்டில் வழிபோக்கர்களிடமிருந்து கொள்ளையடிப்பார். So one day he met Narad Muni in the forest and he started attacking him. ஒரு சமயம் அவர் நாரத முனியை காட்டில் பார்த்துவிட்டு அவரை தாக்கினார். Then he said, give whatever you have, otherwise I am going to kill you. உன்னிடம் இருப்பதை என்னிடம் கொடுத்து விடு, இல்லையெனில் உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்னார். Narad Muni was very cool and he said, I don't have anything to give you. நாரத முனிவர் மிகவும் அமைதியாக, என்னிடம் ஒன்றுமே இல்லை உனக்கு கொடுப்பதற்கு என்று சொன்னார். Then Ratnakar could see he was so pleasing and he said, how is that you are not afraid of me?
உடனே ரத்னாகர் கேட்டார், நீ என்ன கொஞ்சம் கூட பயமில்லாம இருக்கிறாய் என்று கேட்டார். If I kill you, then you will die. நான் உன்னை கொன்றால் நீ இறந்து விடுவாய். But Valmiki said, that is Ratnakar said, you are not scared. Why is this? You are not scared of me. நான் இவ்வளவு சொல்லியும் நீ எப்படி பயப்படாமல் இருக்கிறாய், அது எப்படி என்று ரத்னாகர் கேட்டார் நாரதரிடம். So Narad Muni said, I am not this body. This body is temporary. So why should I be afraid? My soul is with Krishna. So I am a servant of Krishna. So I always chant Krishna's name. So I am not afraid of anything. உடனே நாரதருக்கு பதில் சொன்னார், நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மீக ஆத்மா. நான் எப்பொழுதுமே அந்த ஆன்மீக ஆத்மா கிருஷ்ணருடன் தொடர்புடையது. அதனால் நான் இந்த சரீரத்தை பற்றி கவலைப்படவில்லை, நீ என்னை கொன்றால் கூட என்று சொன்னார். So Valmiki was confused. Then he asked, what should I do now? I've been doing robbing people. I've been killing people. So after seeing you, I have got some sense of pleasure, like to go back to Krishna. So what should I do? உடனே அந்த ரத்னாகர் கேட்டார், நான் இதுவரை எல்லாரிடமும் கொள்ளையடித்து மற்றவர்களை கொன்று ஒரு பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். ஆனால் உங்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு நானும் கிருஷ்ணரிடம் போக வேண்டும் என்று தோன்றுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். So Naradji said, you chant the name of Rama. அப்பொழுது நாரதர் அவரிடம், நீ ராமரின் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னார். But Ratnakar was so sinful that he was not even able to chant the name of Rama. ரத்னாகரால் ராமரினுடைய பெயரை கூட உச்சரிக்க முடியவில்லை. So he said, now he was in the forest between all the trees. So he said, you chant Mara, Mara, Mara. அப்பொழுது அவர் காட்டில் மரங்களுக்கு இடையில் இருந்ததினால் நாரதர் மரா மரா என்று நீ உச்சரி என்று சொன்னார். So after chanting Mara, 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 he became Rama. So he was chanting Rama's name afterwards constantly. அவர் மரா 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 என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த மரா மரா என்பது ராமா ராமா என்று மாறி அவர் ராமருடைய பெயரை தொடர்ந்து உச்சரிக்க ஆரம்பித்து விட்டார். So he was very happy. Then he became the most exalted devotee, that is Valmiki, and in his future he wrote the Valmiki Ramayana. அவர் மிகவும் சந்தோஷமானார். அவர் பகவானின் மிக உன்னதமான பக்தரானார். அவர்தான் இந்த வால்மீகி ராமாயணத்தை கூட எழுதினார். So we should all inquire like Valmiki and Brigari, that how we can get out of these sinful activities of life. வால்மீகியை போல மிருகாரியை போல நாமும் கேள்விகளை கேட்டு எப்படி இந்த கஷ்டமான ஜட வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்க வேண்டும். And in the present Kali Yuga, there is another example of Lakshmi Rao, and she was a prostitute who had been sent by some envious people to spoil Haridas Thakur's devotion. இங்க இன்னொரு கதையில் ஹரிதாச தாக்கூரனினுடைய பக்தியை சேதப்படுத்துவதற்காக ஒரு விபச்சாரி ஹரிதாச தாக்கூரரிடம் அனுப்பப்பட்டாள். And she went and approached Haridas Thakur and she said, I want to be with you. So Haridas Thakur said, I will surely please you, but I have lot of chanting to do more. I haven't finished my chanting. அப்பொழுது ஹரிதாச தாக்கூரரிடம் அவள் சொன்னால், நான் உங்களுடன் இருக்க ஆசைப்படுகிறேன், நீங்கள் என்னை திருப்திப்படுத்த வேண்டும். அதற்கு அவர் சொன்னார், நான் என்னுடைய ஹரிநாம ஜபங்களை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். So he was chanting 1 lakh names per day. So it was taking a long time. So one day passed and she was sitting and going on listening to Haridas Thakur chanting the Hare Krishna Mahamantra. அவர் நான் ஒரு நாளைக்கு 1,00,000 நாமங்களை ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜபம் செய்ய ஆரம்பித்தார். இந்த விபச்சாரி அங்கேயே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு இரவு கழிந்தது. Then she said, again she went the next day and approached him. Then again Haridas Thakur said, I haven't finished my chanting for the day. So when I finish, I will please you. அடுத்த நாளும் விபச்சாரி அவர் வீட்டிற்கு சென்று அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், இன்னும் நான் என்னுடைய மாலைகளை முடிக்கவில்லை, நான் முடித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். So she was going on again listening to the Hare Krishna Mahamantra, and because Haridas Thakur was a pure devotee, the Hare Krishna Mahamantra was so effective that her heart started melting. இப்படி அந்த விபச்சாரி இந்த ஹரிதாஸ் தாக்கூர் சூய பக்தரின் வாயிலிருந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. And she fell down at his feet
and asked forgiveness from him, telling that I came here to spoil your devotion. Now I can understand how exalted devotee you are, so please forgive me. அந்த விபச்சாரியானவள் ஹரிதாஸ் தாக்கூரின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினால், நான் உங்களுடைய பக்தியை சேதப்படுத்துவதற்கு தான் இங்கு வந்தேன். ஆனால் நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தர், உயர்ந்த பக்தர், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கோரினாள். So Haridas Thakur said, it is okay. Now you give up all your sinful life and take up to devotional service by chanting Hare Krishna Maha Mantra in front of a tulsi plant. அப்பொழுது ஹரிதாஸ் தாக்கூர் அவளிடம், நீ உன்னுடைய பாவச் செயல்களை எல்லாம் விட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தால் நீ கோலோக விருந்தாவனம் செல்லலாம் என்று சொன்னார். So this is the same gift what she also had offered, that is pranipa, praniprashnena and seva. இதுதான் அவளும் அந்த மூன்று வெகுமதிகளான பிரணிபாதேன, பரிப்ரஷ்னேன, சேவையா, இந்த மூன்றையும் அவளும் செய்தாள். So you might ask, what seva did she do? She followed the instructions of Haridas Thakur to surrender to the Lord and give away her wealth in service of the Lord, and in this way she was liberated. So அவள் என்ன சேவை செய்தாள் என்று நீங்கள் கேட்கலாம். அவள் என்ன செய்தாள்? ஹரிதாஸ் தாக்கூரின் அறிவுரையின்படி அவள் பகவானின் புனித நாமத்தை உச்சரித்து அந்த பகவானை திருப்திப்படுத்தும் சேவையை செய்தாள். So there are two types of sevas, Vapu seva and Vani seva. இரண்டு வகையான சேவைகள் இருக்கின்றன. ஒன்னு வாப்பு சேவா, இரண்டாவது வாணி சேவா. So Vapu seva means to serve the spiritual master personally, like cleaning his clothes, cooking for him, and massaging his body and taking care of his personal needs. வாப்பு சேவா என்பது குரு மகாராஜரினுடைய சொந்த செயல்களில் ஈடுபடுவது, அவருக்கு அவருடைய துணிகளை துவைப்பது, அவர் இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்துவது, அவரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இப்படி செய்யும் சேவை. ஆடியோ இஸ் நாட் கமிங். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. Vani seva. Vani seva is like we have to accept the preachings and the instructions of the Guru. வாணி சேவை என்பது நாம் அதாவது பகவான் மற்றும் ஆன்மீக குருவினுடைய அறிவுரைகளை பின்பற்றுவது. Like how our Jagat Guru Srila Prabhupada followed the Vani seva of his Guru and spread the mission of Chaitanya Mahaprabhu all over the world. எப்படி நம்முடைய ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் அவருடைய குருவினுடைய அறிவுரையின்படி சைத்தன்ய மகாபிரபுவினுடைய நோக்கமான கிருஷ்ண பக்தியை இந்த உலகம் முழுவதும் பரப்பினார். So another example is Naradji himself, who was a Gandharva in his pure previous life, but because of some offense he was born as a Dasiputra. ஈவன் அந்த நமக்கு நாரத முனி கூட ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவருடைய முந்தைய பிறவியில் ஒரு கந்தர்வராக இருந்தார். அவர் அங்கு செய்த அபராதத்தினால் அவர் அடுத்த பிறவியில் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்தார். But he had the opportunities to serve great rishis by taking care of them and partaking the Mahaprasadam. அப்பொழுது அவருக்கு வேலைக்காரி மகனாக இருக்கும் பொழுது மிக பெரும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் எல்லா உயர்ந்த ரிஷிகளுக்கும் சேவை செய்து அவர்களினுடைய உச்சிஷ்டத்தை உண்ணும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. So he was delivered to become the most exalted devotee of the Lord. அதனால்தான் அவரும் இந்த பாவங்களில் இருந்து விடுபட்டு பகவான் கிருஷ்ணரினுடைய மிக உயர்ந்த பக்தரானார். So we see that when a person approaches a spiritual master, a proper bona fide spiritual master, he will explain the knowledge of the relationship of the soul with the Lord, and in this way he can explain the process of devotional service. So நாம் சரியான அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுகி அவரிடம் உபதேசம் பெற்றால் அந்த ஆன்மீக குருவானவர் நமக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்து பகவானுக்கு சேவை செய்யும் வழிமுறையையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். So the process of devotion service is like a boat. இந்த பக்தி தொண்டு என்பது ஒரு படகு மாதிரி. So the knowledge of the Lord is like a boat, that is the transcendental knowledge, which means the knowledge of the divine or the absolute truth, Sri Krishna, the supreme personality of Godhead. பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்பது ஞானம். அந்த ஞானம் என்பது படகு மாதிரி. So with this knowledge we can cross over the ocean of nescience. So இந்த ஞானம் நமக்கு கிடைத்தால் நாம் இந்த அறியாமை என்னும் கடலை நாம் கடக்கலாம். So with the help of a boat we can cross the ocean. So ஒரு படகின் உதவியுடன் நாம் கடலை கடக்கலாம்.
So however expert swimmer we may be, we cannot cross the ocean. So we need a boat. With the help of the boat, we can cross the ocean. நாம் எவ்வளவுதான் சிறந்த நீச்சல் அடிப்பவராக இருந்தால் கூட நம்மளால் கடலை கடக்க முடியாது. ஆனால் ஒரு படகு கிடைத்தால் படகின் உதவியுடன் நாம் இந்த கடலை கடந்து விடலாம். So similarly, with our own effort, we cannot cross the ocean of nescience. இதே மாதிரிதான் நம்மளுடைய சொந்த முயற்சியின் மூலம் நாம் இந்த அறியாமை என்னும் கடலை கடக்க முடியாது. Nescience is the ignorance. nescience என்பது அறியாமையை குறிக்கிறது. Science means knowledge, nescience means ignorance. விஞ்ஞானம் என்பது ஞானம், nescience என்பது அறியாமை. So but with the help of a spiritual advice and teachings, we can cross the ocean. ஆன்மீக குருவினுடைய அறிவுரைகளின் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் இந்த அறியாமை என்னும் கடலை சுலபமாக கடக்க முடியும். So we always chant the slokas of Ajnana Timurandasya Jnanandina Shalate Chaksham Nimitam Menam Tasmai Sri Guruve Namaha. That is the sloka we chant before taking all the classes and all. Even I chanted that sloka before. So நாம் ஒவ்வொரு வகுப்பின் முன்னாலும் நாம் ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா என்ற ஸ்லோகத்தை நாம் எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்கிறோம். Which means the spiritual master removes the darkness of ignorance and brings us to the light of knowledge of God. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆன்மீக குருவானவர் இந்த அறியாமை என்னும் இருட்டை விளக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்பது. That we are the servants of the Lord. Jivere Swarupe Krishnare Nityadas. ஏனெனில் நாம் எல்லாம் பகவான் கிருஷ்ணரினுடைய சேவகர்கள். Okay, we can take examples of our own lives, what we were before and what we are now when we come into Krishna consciousness. நாம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால் கிருஷ்ண பக்திக்கு வருவதற்கு முன் நாம் எப்படி இருந்தோம், கிருஷ்ண பக்திக்கு வந்த பின் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். This is a very profound sloka. All of us can reflect how we were when we were not exposed to this knowledge. So இது நாம எல்லாருமே இந்த ஞானம் இந்த நிலைக்கு வரவில்லை என்றால் அது என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த ஸ்லோகம். What to talk of realization that we are the servant of Krishna, but the worthy knowledge has changed the direction of our life. So நாம் இந்த பௌதிக வாழ்க்கையானது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலையையே வேறு திசைக்கு திருப்பி விடுகிறது. So now we are chanting and we are asking everybody to chant and we are preaching to everybody about this transcendental knowledge. நாம் இப்பொழுது அனைவருக்கும் இந்த உன்னத அறிவை கொடுக்கிறோம். அனைவரையும் நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்யும்படி சொல்கிறோம். So we all have a hope that we will go back to God for the process of chanting and getting up early in the morning, chanting 16 rounds and doing our prescribed duties. நாம் எந்த நம்பிக்கையில் அதிகாலையில் எழுந்து இந்த 16 மாலைகள் ஜபம் செய்து கிருஷ்ணரின் கோலோகம் செல்வதற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். So we can see in our own life that we've been covered with sinful activities of our past karma, presently living completely unaware of our relationship with the Lord. So நாம் நம்மளுடைய அறியாமையின் காரணத்தினால் நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை முற்றிலுமாக மறந்து நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் என்பதை கூட தெரியாமல். But we can see that by associating with devotees and chanting, there is a shift of consciousness. So நாம் தூய பக்தர்களினுடைய சத்சங்கத்தில் நாம் உச்சாரணம் செய்யும் பொழுது நம்மளுடைய உணர்வு நிலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். So you can see this example of our Jagadguru Srila Prabhupada with Krishna's mercy changed so many people's lives in the Western country. So நாம் நம்மளுடைய ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் அவரே சிறந்த உதாரணம். அவர் கிருஷ்ணரினுடைய உதவியுடன் இந்த மேற்கத்திய நாடுகளில் பெரும்பாலான மக்களினுடைய அந்த உணர்வு நிலையையே மாற்றிவிட்டார். As mentioned in the sloka, the people in America who were all hippies were very sinful. இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படி இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஹிப்பிகளும் மிகவும் பாவப்பட்டவர்கள். So they all had bad habits, drugs, intoxication, gambling, illicit sex, meat eating. அவர்கள் எல்லாரிடமே மது, மாமிசம், சூதாட்டம், தகாத உடலுறவு முறை இவை எல்லாம் இருந்தன. Our Jagadguru Srila Prabhu had to live with them, tolerate them, and slowly started asking them to come and join the chanting, bhajans and Bhagavad-Gita classes and for the prasadam.
நம்மளுடைய ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களினுடைய இந்த நிலையை மிகவும் பொறுமையாக பொறுத்து கொண்டு அவர்களை மெதுமெதுவாக அவர்களிடம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கும்படி கேட்டுக்கொண்டார். So it was the mercy of the spiritual master, our Jagadguru, that he was a pure soul, so he could change all the hippies into happies. நம்மளுடைய ஆன்மீக குருவான ஜகத்குரு பிரபுபாதர் அவருடைய குருவினுடைய கருணையினால் அவரால் எல்லா ஹிப்பிகளையும் சந்தோஷமான நபர்களாக அவரால் மாற்ற முடிந்தது. So he was able to make them happy by engaging them in all devotional services. அவர்கள் அனைவரையும் பக்தி தொண்டில் ஈடுபட வைத்து அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்படி செய்தார். Today there are more than 101 and 108 temples all over the world following Krishna consciousness. பிரபுபாதர் இருந்த சமயத்தில் 108 கோயில்கள் உலகம் பூராவும் இருந்தது. So all credit goes to Jagadguru Srila Prabhupada, who is merciful to go and preach out of the country at the age of 70. பிரபுபாதர் அவர்கள் தன்னுடைய 70வது வயதில் இந்த நம்மளுடைய நாட்டை விட்டு மேற்கத்திய நாட்டிற்கு சென்று பிரச்சாரம் செய்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக கிருஷ்ண பக்தியை கொண்டு வந்தார். இந்த எல்லா பெருமையும் அவரையே சாரும். So we should at least do something at least to help his preaching mission. நாம் அவருடைய அந்த பிரச்சார சேவையில் நம்மால் முடிந்தவரை அவருக்கு உதவி செய்ய வேண்டும். So then only we can come out of this ocean of miseries. அப்பொழுதுதான் இந்த துன்பக் கடலிலிருந்து நாம் விடுபட முடியும். So this verse speaks the power of knowledge. இந்த பதம் அல்லது ஸ்லோகம் ஞானத்தினுடைய சக்தியை பற்றி பேசுகிறது. So the knowledge of relationship of the soul and with the super soul. So இங்க ஞானம் என்பது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவு முறையை பற்றி பேசுகிறது. So in this sloka they say apichet ashi papebhyo, means the most simple of the sinners, whatever may be the sins and any kinds of sin. So ஒருவர் எவ்வளவுதான் மோசமான பாவியாக இருந்தாலும் எந்த வகையான பாவம் செய்திருந்தாலும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So sarvebhyo papakritamaha sarvam jnana palayneva. That means we have to take a boat, that is the knowledge of Krishna is the boat which can cross over the sinful activities and this ocean of miseries. இங்கே சர்வேபிய பாப கிருத்தமக சர்வம் ஞான பிளவேனைவ என்பது எதை குறிக்கிறது என்றால், நாம் இந்த பாவிகளில் பெரும்பாவியாக கருதப்பட்டாலும் இந்த ஞானமெனும் படகில் நாம் நிலை பெற வேண்டும். அப்பொழுது துன்பக் கடலை கடந்து விட முடியும். So all the sinful activities increases our avidya. இந்த பாவ செயல்கள் எல்லாம் நமக்கு அறியாமையை அதிகரிக்கிறது. Sins are compared to ocean. Why? இந்த எல்லா பாவங்களும் பெரிய கடலுக்கு ஒப்பிடப்படுகின்றன. ஏன்? Since we have been doing activities for eternal time which are favorable for our Krishna consciousness. ஏனென்றால் நாம் கிருஷ்ணருக்கு அனுகூலமான செயல்களை செய்யாமல் மற்ற செயல்களை செய்தால் அவையெல்லாம் பாவை செயல்களாக கருதப்படுகின்றன. So I'm using this word as a Krishna consciousness because which will take away us from Krishna. Could you please repeat that? I am using this word Krishna consciousness. That means not Krishna consciousness because it will take away us from Krishna. So நான் இங்கே கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்ற வார்த்தையை ஏன் உபயோகப்படுத்துகிறேன் என்றால், நாம் கிருஷ்ண உணர்விலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை குறிப்பதற்காக நான் உபயோகப்படுத்தினேன். If a person is not doing bhakti, for him it is very difficult to give up sinful activities. ஒரு நபர் பக்தி தொண்டு செய்யவில்லை எனில் அவருக்கு இந்த பாவ செயல்களை விடுவது மிக மிக கடினம். So when we get this knowledge of Krishna, he is the proprietor and we are his eternal servants, and then we will start serving the Lord. நமக்கு இந்த ஞானமான கிருஷ்ணர் தான் உரிமையாளர், கிருஷ்ணர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்ற ஞானம் தெரிந்தால் உடனே நாம் அவருடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு நாம் இந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுபடலாம். So Krishna says, "Mamai hamse jiva bhuti sanatana." கிருஷ்ணர் மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக என்று சொல்கிறார். All living entities are my part and parcel, my hamsa, and this jiva is sanatana and it means eternal.
இங்கே இந்த எல்லா உயிரினங்களும் ஜீவாத்மாக்களும் என்னுடைய நித்தியமான அம்சங்கள், அவர்கள் இந்த கட்டுண்ட வாழ்வினால் சிரமப்படுகிறார்கள் என்று. So when the jiva starts to serve Krishna, Krishna removes the sinful tendencies in the heart. ஜீவாத்மாக்கள் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தால் அந்த பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம். So when the devotee starts to hear about Krishna from Bhagavad-Gita, Bhagavatam, Krishna cleans the devotee's heart. மூன்று துன்பங்கள், ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக, அந்த ஆதி ஆத்மிகா. So Adi Devika means miseries